ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் நகட்ட முடியாமல் ஒரு பெரிய பாக்ஸை வந்து தள்ளிட்டு வரேன்னு நினைக்கிறீங்களா? அன்றைக்கி ஸ்மார்ட்டில் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கினேன்னு சொன்னேன்ல, அதை தான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி என்னெல்லாம் வாங்கணும், இதுதான் வாங்கணும், இது வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். போகணும், வாங்கணும், சட்டுன்னு கிளம்பிடணும்னு தான் நான் போயிருந்தேன் அங்கே. பட் 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து நிறைய திங்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ வந்து எல்லா திங்ஸையுமே வந்து கவனமாக ஒன்று விடாமல் கரெக்டாக வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். போகிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கிடுவ அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு ரேட் சொன்னாங்க. நான் சேச்சா அவ்வளோ ரேட்டுக்கெலாம் நான் ஒன்றும் வாங்க மாட்டேன், லாஸ்ட் மந்த் தான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம், ஸோ அவ்வளோலாம் ஆகாது, இதுக்கு பாதி தான் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இதில் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அந்த ரேட் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரில, எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோத்துக்கு என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, என்னெல்லாம் வாங்கினான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் காமிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து அந்த மில்க் பிக்கீஸ் இருக்குல்ல, கண்ணு மூக்கு பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம். 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஃபேவரட். அது வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து கருப்பு உளுந்து கிடைக்காது. வெள்ளை உளுந்து உருண்டையாக இருக்கும்ல, முழு உளுந்து, அதுதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்க. பெரிய வெங்காயத்தை தான் நம்ம வந்து பொடிசாக வெட்டி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது அங்கே இருந்ததை பார்த்ததுனால கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். மோஸ்ட்லி வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் பல்காக கொண்டு வந்து காய போட்டுக்கிடுவேன். ஆனால் வந்து அது தீரப்போகுது, ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ இங்கே இருந்ததுனால வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கேண்டில்ஸு, ஊதுபத்தி, வேறு வந்து லிட்டோக்கு முக்கியமாக ஸ்நாக்ஸு, பானிபூரி, அது இதுன்னு என்னெல்லாமோ எடுத்திருந்தான். அதுக்கப்புறம் வந்து டீ கிளாஸுங்க, செராமிக்கில். ஆல்ரெடி நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு டீ கிளாஸ் ஒரு 2 தடவை வாங்கிட்டோம். முன்னாடி யூஸ் பண்ணது வச்சுருந்தோம். அதில் எப்படின்னா ஜோடியில் ஒன்று உடஞ்சி போச்சு. ஒன்றில் ஒன்று உடஞ்சிட்டு, இன்னொன்று உடஞ்சிட்டு. ஸோ புதுசாக வாங்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஒயிட் போர்டு வாங்கினோம். இது மெயினாக வந்து லிட்டோக்கு வாங்கினது தான், ஏதாவது எழுதி பழகிப்பான்னு. ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா வந்து யாருக்காச்சும் ஏதாவது மேக்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு குட்டி மினி விளாக் மாதிரி, அதை ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடுறேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வாங்கினோம். அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பல்ப் வாங்கினோன்னே. என்னென்னா அது ரேட்டு வந்து மாற்றி பார்த்துட்டோம். ஸோ அதனால ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டு நம்மக்கிட்ட வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம். அப்புறம் வந்து ஒரு குட்டி செராமிக் பவுல் வாங்கினேன். க்யூட்டாக இருந்துச்சு, 19 ருபீஸ். அப்புறம் வந்து கோதுமை மாவு 5 kgக்கு பல்காக வாங்கிட்டேன். அப்புறம் இட்லி அரிசி அது இதுன்னு எல்லாம் வாங்கியாச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு 10,000 ஆகிடுச்சு. இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இனி கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு க்ராசரிஸ் வாங்க வேண்டாம். நீங்கள் எப்படி வந்து க்ராசரிஸ்லாம் மந்த்லி வாங்குவீங்க அப்படின்ட்டு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஓகே, அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து போயிட்டு வரேன். பாய், டாட்டா.